பகவத் மிஷன் மூலமா இங்க வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன வழிகாட்ட நீங்க விருப்பப்படுறீங்க? என்ன வழிகாட்டுறீங்க? நீங்க தெளிவா சொல்லணும். அதாவது இப்ப இன்னைக்கு உள்ள நிலையில பகவத் மிஷன் சொல்றது இப்ப நம்முடைய ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ். இப்ப போஸ்ட் ஆபீஸ் மாதிரி தான் இப்ப செயல்பட்டு இருக்கு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் பகவத் மிஷன் மியர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான். மெசேஜை கொண்டு சேர்க்கிற வேண்டிய இடத்துக்கு யார் யாரெல்லாம் எங்க அட்ரஸ் இருக்கிறவங்கள தேடி அங்க கொண்டு சேர்க்கிறாங்க, அல்லது அந்த அட்ரஸ் உள்ளவங்களும் இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏதோ ஒரு வகையில கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக உள்ள அமைக்கப்பட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொலைத்தொடர்பு மையங்கிற மாதிரி ஆகும். இப்ப இது வேற எதுக்கும் வேற எந்த நோக்கமும் இதுல கிடையாது. இன்னைக்குள்ள நிலையில அப்படிதான் இருக்கு. ஏன்னா இது எப்படின்னா தேடுதல் உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்த தேடல் உள்ளவங்க எப்படி எல்லாமோ அவங்க எதையோ தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு விருப்பமான பகுதிகள், திட்டமான அணுகுமுறைகள் எது இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு அதை தேடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அதை முடிச்சுதான் அடுத்த இடத்துக்கு வருவாங்க. அதனால இப்ப ஆனா இது என்னன்னா இதை மட்டுமே தேடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நாம எதை கொடுக்கறோமோ இந்த சப்ஜெக்டை தேடிட்டு இருக்கிறவங்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இது எங்க கிடைக்குன்னுட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ மனநிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப எல்லாம் இருக்குங்கிறத ஒரு வகையில அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மீடியா இருக்க வேண்டி இருக்கு. அப்படி ஒரு மீடியாவா இது பயன்படுது. எல்லா செய்தி சொல்றீங்கன்னு இல்ல, நம்ம அந்த மிஷனுடைய வேலை இது. நாம சொல்றது நம்ம அதான் சொல்றோம்ல, நம்ம நூல்கள்ல சொல்றோம். இந்த ஞானத்தை பத்தி நம்ம ஒரு ஐடியா சொல்றோம். இப்படிதான் ஞானம் அடைகிறது, இப்படிதான் விடுதலைங்கிறது நம்ம நமக்குன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்றோம். இந்த கான்செப்ட் தான் நம்முடைய கான்செப்ட். இந்த கான்செப்டை கொண்டு சேர்க்கிற வேலையை அவங்க பார்த்துக்கணும்.